அந்த உச்சியில் இருக்கிற வீடெல்லாம் வந்து எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். அந்த மாதிரி இடத்துல இருக்கணும். ஒன்பது பேர் அங்கே இருக்காங்க. 9 பேர் அங்கே இருக்காங்க. ஆமாம், இலங்கையில் 9 பேர் இருக்காங்க. நான் மட்டும்தான் வந்திருக்கேன். ரைட். எப்போ வந்தீங்க? இந்த இதில் இருக்கிற கோயிலுக்கு தான் வந்த நாங்கள். இங்கே கொடைக்கானலுக்கு வந்தால் எல்லோரும் இந்த இதுக்கு வரவினோம் கட்டாயம். சீசன் இல்லாத டைம் நாங்கள் வரவே வந்து எவ்வளவு க்ரௌடாக இருக்குது. சீசனுக்கு நினைச்சு கூட பார்க்கலாது. இதெல்லாம் வந்து மேலேருந்து பார்க்க சின்ன தெரியுது. பெரிய மாதிரி எங்களால் அதோட இஞ்சி வேறுங்க கடைக்கு வர்றாங்க. இந்த மாதிரி பிளாஸ்டிக்கில் போட்டுட்டு போகிறீங்க. இவ்வளோ அழகான இடத்த வந்து அசிங்கப்படுத்த வேண்டாம். பெருசாக ஒன்றும் இல்லை. இதுதான் அந்த அப்பர் லேக் வியூ. பிரகாஷ் கவலைப்படுறான். எல்லாரும் எல்லாரும் ஜோடியா வந்திருக்காங்க. எங்க யாராவது இந்த வயசு கொண்டு அடிக்கிறவங்க கல்யாணம் தானே. இருக்க முருகேஸ்வரர் வந்து நவபாசன சிலை, பழனி மலையில இருக்குது நவபாசன சிலை. 50 விஷத்தை வச்சு அந்த கெமிக்கல் அதெல்லாம் ரியாக்ஷன் பண்ணி செஞ்ச சிலை தான். வீடியோ பிரகாசுக்கு சண்டை. அந்த சண்டையில் அது பாயிறதுக்கு ரெடியாதா? பாறைகளோட வியூ என்ன மாதிரி இருக்குண்டு இதை பார்த்த உடனே எனக்கு என்ன ஞாபகம் தான்டா, அந்த அவதார் படத்தில் வந்த மாதிரி அதே ஃபீல் ஆகிருக்கு. ஸ்பெஷலாக நீங்கள் ஃபர்ஸ்ட்டாக பார்க்கணுமெண்டாவது 100 ரூபா கொடுக்கணும் என்று சொல்லியிருக்கோம். இங்கே வந்து தான் நான் இதே வந்து கேள்விப்படுறேன். இந்தியாவில் தான் கேள்விப்படுறேன். இந்த ஸ்பெஷல் தரிசனம் இங்கே இருக்கு. நாய்க்குட்டி பாருங்கள், கொழுக்கு முழுமுழுன்றது. யூ ஆர் ஃப்ரம் கேரளா? பெங்களூர். ஓகே. இன்ஸ்டாகிராம் போடுங்க. ஓ, சூப்பராக இருக்கு. பெரிய மரங்களுக்குள்ள இந்த முகில் கணக்கு மலையாள பாய்ஸ் கேரளா படியங்கள்லாம் வந்து நிற்கிறாங்க. ஏன்னா அது மலையாள படம் பண்ணபடியா இதுதான் அந்த குணா கேவ்ஸ். சரி, இதற்குள்ள போக வேண்டாமன்றக்காண்டி தான் பாதுகாப்புக்கு இந்த கம்பியல் போட்டு வச்சுக்கிறோம். ஆனால் அவங்க அதுக்கு மேலே அதை பார்க்குறாங்க. இப்போ நாங்கள் போகிற இடங்கள் டூரிஸ்ட் பிளேஸில் வந்து எங்களோட கேமரா பார்த்துட்டு யூடியூப் பண்ணணுன்னு எல்லாருமே வந்து அந்த வீடியோஸில் வரணும் பார்க்கணும்னு ஆசைப்படுறேன்னா உண்மையிலே சந்தோஷம். பாருங்க எப்படி இருக்கணும். வா, பாருங்க எப்படி இருக்கேன். இந்த வியூவை பார்க்குறதுக்கு தான் எனக்கு பேர் வாரணும். வந்திருக்கிற இடத்த பாருங்க, காலை உண்டு வச்சிருக்கணும். இதில் கரெக்ட் சாப்பிடு, கரெக்ட். எந்தில் பெருசாக இருக்கு. அப்பா ஒரு இதிலே எடுத்து இனிய காலை வணக்கம். இன்றைய காலை பொழுது எங்களுக்கு கோடைக்கானல்ல விடியுது. நேற்று வந்து நாங்கள் அப்படிங்க இந்த காட்சிகள் எல்லாம் காண முடியாமல் போயிட்டு குளிர்றது நல்லா இருக்கு. அதோட இந்த இடத்துல நாங்கள் தங்கியிருக்க வீடு வந்து முதல் முறையாக ஸ்ரீதேவி அவர்கள் வந்து இந்த வீட்டில் வந்து வேண்டி தங்கி இருந்தவையெல்லாம் இன்றைக்கு விடியத்தான் வந்து இந்த வீட்டில் பராமரிக்கிறார்கள் வந்து சொல்லியிருந்தவா. அதோட நடிகர் கமலஹாசன் அவர்களுடைய வீடு வந்து அந்த உச்சி பாருங்க, அந்த உச்சியில் ஒரு வீடு ஒன்று இருக்கு, உயரமான வீடு. அந்த வீடு வந்து நடிகர் கமலஹாசன் அவர்களுடைய வீடாம். அவர்கள் இந்த இடத்துக்கு வந்து இந்த அழகை ரசிச்சுட்டு போகிறதுக்காண்டி ஒரு கெஸ்ட் ஹவுஸ் மாதிரி வேண்டி விட்டுருப்பினோம். என்ன சரி, இன்றைக்கு நாங்கள் இப்படியோ இங்கேருந்து வெளிக்கிட்டு இங்கே கொடைக்கானலில் இருக்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து இந்த வீடியோவில் உங்களோட பகிர்ந்து கொள்ள போகிறோம். குளிர் தாங்க முடியும். இந்த குளிர்லேயே குளிச்சு வந்துருக்குன்னா பார்த்துக்கோங்க. அதிசயமாடா நீ குளிச்சது. எப்படி இருக்கு பாருங்க. இந்தா அதை நான் ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்க. இதுதான் கமலஹாசன் அவர்களுடைய வீடு. இங்கே பக்கத்தில் இருக்கிற வீடு யாரோ இலங்கை தமிழற்ற வீடா வெளிநாட்டில் இருக்கிறவர். அதோட இதுக்கு பக்கத்திலேயே இலங்கையில் இருக்க மினிஸ்டரோட வீடு இங்கே பக்கத்தில் இருக்குன்னு சொன்னேன். மக்களே, நாங்கள் இரவு தங்கி நின்ற இடம் இதுதான் பாருங்கள். இரவு வந்தபடியா
வியூவை காட்ட முடியலை. எப்படி இருக்குது பாருங்க. மழை பெஞ்சுதான் இருக்கு, கடும் குளிராக கிடந்தது இரவு. இப்போவும் லைட்டாக குளிராக தான் இருக்குது. சின்ன சின்ன மழை துணிகள் வந்து தூருது. கோடைக்கானலில் நிற்கிறோம். தனியாக நாங்கள் ரூம் எடுத்தால் இதான்ட்டு இந்த வீடு ஃபுல்லாக வந்து எடுத்த நாங்கள். இதான் அந்த வீடு வெண்வரையிலியா மாதிரி தான். ஆனால் பெரிய தேசம், சின்ன இடம் பெரிய தேசங்கள். அந்த உச்சியில் இருக்கிற வீடெல்லாம் வந்து எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். அந்த மாதிரி இடத்துல இருக்கணும். அட நீ ஒரு இளந்தாரி குளிர் தாங்க வேண்டாம் நடுங்கி கொண்டு இருக்கிற அந்த மனுஷனை பேர். எப்படி குளிர் ஐயா, எப்படி குளிர் சார்? அப்பா காலையில் எல்லாம் வலிக்கிட்டு டீ குடிக்க கிளம்பியாச்சு. நல்ல குளிருக்கு சுட சுட ஏதாவது அடித்தா தான் உண்டு. ஆனால் அண்ணா சொன்னார் வந்து இது கிளைமேட்டு சீசன் இல்லைன்னு. சீசன்னா இன்னுமே இதாகிருக்கும். டிசம்பர் தானே சீசன் இல்லையே, வளமே வசந்த காலம் பண்ணுவார். கிடைக்காது. ரைட் ரைட் ரைட். அவர் சொல்கிறாரு சீசன் டைத்தில் இருந்து இந்த ஒரு ரூம் வந்து 8,000 ரூபா 10,000 ரூபாய்க்கு போகும். சரி சரி. அப்போ நாங்கள் இப்படியோ போயிட்டு டீயை குடிச்சிட்டு இன்றைக்கு திரும்ப வந்துட்டு இங்கே இருக்கிற விஷயங்களை காட்ட போகிறோம். அப்படியோ தொடர்ந்து பாருங்கள். வீடு அமைப்புகள் பாருங்கள். மலையா பகுதியில் எப்படி இருக்குன்னு தெரியும். அந்த அதில் ஒரு கோயில் உண்டு கட்டி கொண்டிருக்கணும். சரியான ஒரு நெருக்கமான இது. எக்கச்சக்க மக்கள் என்றபடியாக வந்து இடங்களே இல்லைன்றல. எல்லா இடத்துலையும் வந்து ஆக்கள் வேண்டி போட்டுனோம். நாங்கள் தயாராகிட்டோம் போகிறதுக்கு. நாங்கள் தங்கியிருந்த ஸ்ரீதேவி அவர்களுடைய வீடு இதுதான். இவரான ஐயாவுக்கு 90 வயசு. அதோட ஐயா சிலோன், இலங்கையிலேருந்து வந்தவர். ஐயா இலங்கையா நீங்கள்? இலங்கையிலேருந்து தான் வந்தீங்க? எங்கே கண்டியா? கண்டி பதுல்ல எல்லாம் நாங்களும் இலங்கை தான். கிட்டத்தட்ட அப்போ 9 பேர் அங்கே இருக்காங்க. 9 பேர் அங்கே இருக்காங்க. ஆமாம், இலங்கையில் 9 பேர் இருக்காங்க. நான் மட்டும் வந்திருக்கேன். ரைட் ரைட்டு. எப்போ வந்தீங்க? 76. ரைட். இதுதான் நம்ம 2 பேரும் தான் இந்த வீட்டை வந்து பராமரிக்கணும். எப்போ வந்தீங்கம்மா? 2 பேரும் நீங்களும் கண்டுதான்? சரி. அந்த பிரச்சனை மட்டும் படகுகளில் இங்கே வந்திருக்கணும். இப்போ எவ்வளோ காலம் இங்கே இருக்கிறீங்க? 20 வருஷத்துக்கு. 54 வயசுண்டா 1.5 வயசுண்டா 53 வருஷம். அதான் ஐயா சொன்னாரு 50 வருஷம் தான் இருக்காங்க சொல்லி. இங்கே ஓகே, அவங்களுக்கு வாழ்க்கை இங்கே சரியா இருக்கா? அங்கே விட இங்கே பரவாயில்ல. சரி சந்தோஷம். குளிர் தான் தாங்க முடியலன்னு அப்படியோ வலிக்கிட்டு நம்ம இந்த இடத்துல இருந்து நல்லா இருந்தது. இலங்கையிலேருந்து கணக்கு பேர் இந்த இடத்துல வந்து தங்கியிருக்கணும். அதோட எங்களால் முடிஞ்சதை வந்து நாங்கள் செய்துட்டு போனாங்க. இதே நான் இந்த இடத்துல சொல்கிறேன்டா, கிடக்கை கொடுக்குற விளக்கே தெரியக்கூடாண்டு. அவையில் அங்கேருந்து வந்த எப்படி இருக்கணும், ஏதாவது செய்திருக்கலாமேண்டு நீங்கள் யோசிப்பீங்க. அப்படி யோசிக்கிறார்கள், கோமெண்ட் பண்ணுறாங்களுக்கு நான் இப்போவே சொல்கிறேன். ஏண்டா இப்போ இருக்கிற நிலைமை அப்படியா இருக்குன்ற மாதிரி இருக்குது. சரி, நாங்கள் அப்படியோ இந்த இடத்துல இருந்து வெளிக்கிட்டு இங்கே இருக்கிற விஷயங்களை போய் பார்ப்போம். இப்போ இருட்டாக இருக்குது. நேரம் 9 வச்சுருந்தேன். அவ்வளவு க்ளவுடாக இருக்குது. பின்னால் ஒரு பாட்டு ஒன்று போகுது, காலையிலே கேளுங்க. காதலன்றி யாரும் வாழ்தல் கூடுமோ, மேலேயான ராத்திரி கூட இவ்வளவு பனி நாங்கள் காணல. இப்போ வந்து சரியான பனியான இருக்கு. லைட்டாக மழை, அதான் மழையும் வந்து தூறுது. பெரிய மழை உண்டு வரப்போது போல இருக்கு. வாயில புகை எல்லாம் வருது.
அதோட நேற்று நாங்கள் வந்த நேரம் தான் வந்து கன காலத்துக்கு பிறகு மழை பெஞ்சுதான்னு சொன்னவன். காலையிலேயே முக்கியமான வேலை என்ன செய்யணும் தெரியுமா? நீங்கள் சொல்லுவீங்க விலைக்கிட்டு வேலைக்கு போகணும், இல்லை முக்கியமான வேலை சாப்பிடுவோம், சரியோ? அப்போ முதலாவதாக நாங்கள் சாப்பிட்ற இடத்துக்கு வந்துக்கிறோம். தோசை வேணுங்க, தோசை மற்றும் இங்கே பொங்கல் பூரி 2 தோசையை தான் ஆண்டியை போட பண்ணாங்க. புள்ளிருக்கு சுட சுட சாப்பிட நல்லா இதில் ஒரு இடத்துக்கு முதலாவதாக பார்க்குறாங்கன்னு வந்துக்கிறோம். ஃபுல்லாக வந்து டிராஃபிக் ஆக்கிட்டு என்ன சம்பவம் வேண்டாம், ரோட்டு வழி எல்லாம் வாகனத்தை விட்டுட்டு போயிட்டோம். ஆனால் பின்னால் வர வாகனங்கள் அங்கே நின்றுகொண்டே இருக்குது. சீசன் இல்லாத டைம் நாங்கள் வரவே வந்து எவ்வளவு க்ரௌடாக இருக்குது. சீசனுக்கு நினைச்சு கூட பார்க்கலாது. வாங்கண்ணா இதால் வாங்க எங்கிட்ட தான் அதுக்கெல்லாம் அப்படியே விட்டு வருவாங்க. பழுதாக போயிட்டாங்க கார். இந்த இதில் இருக்கிற கோயிலுக்கு தான் வந்த நாங்கள். இங்கே கொடைக்கானலுக்கு வந்தால் எல்லோரும் இந்த இதுக்கு வரவின வாங்கட்டாயம். என்ன கோயில் இது? குறிஞ்சி ஆண்டவர் கோயில். உள்ளே இருக்கிற சாமி என்னன்னு தெரியாதா? இந்த முருகர் தான் நிற்கிறார். புது புது வாகனங்கள் எடுத்து கொண்டு வந்து பூஜை போட வச்சுக்கணும். டயட்டோ 7 சீட்டர். கோயிலுக்குள்ளே என்ன இருக்கண்ட அப்படியே போவோம். நெஞ்செல்லாம் மாலையல் பூக்கள்லாம் வச்சுக்கணும். இங்கெல்லாம் கோயிலுக்குள்ள இது போடாமல் ஷர்ட் கலட்டாமல் போகலாம். அந்த ஒரு காரணத்துக்காக மட்டும்தான் நான் உள்ள வரேன். கல்யாணம் ஏதோ நடக்குது. இந்த வியூவை பாருங்க. எப்படி பாருங்க, இந்த இடத்துல நின்ற நாங்கள் பனி வந்துச்சு. இரவு கூட இந்த எல்லாத்துக்கு பனியை நாங்கள் காணல. இப்போ காலையில் காண்றோம். ஏன்னா மழை மப்பாயிருக்கு. அங்கே ஃபுல்லாகவே மலை, கீழே வீடுகள் இருக்குது, எல்லாமே மறைச்சிட்டு எப்படி இருக்குது பாருங்க. இது கொஞ்ச நேரத்தில் அப்படியே ஃபுல்லாகவே வந்து மறைச்சிட்டு. இங்கே இப்படி பெரிய பெரிய கட்டிடங்கள் இருந்தாலும், ஆனால் இங்கே இருக்கிற சின்ன மக்கள் வாழ்கிற வீட்டை பாருங்கள். இதுதான் ஒரு வீடு. எவ்வளோ சின்ன வீடாக இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா தெரியும், இதெல்லாம் இங்கே இருக்கிற மக்கள் வாழ்கிற வீடு. இதுதான் அவன் இந்த பாத்ரூம். எப்படியும் இங்கே இருக்கிற அவங்களோட வாழ்க்கை போகுது. சின்ன ஊஞ்சல் வந்து கட்டியிருக்கேன். அடுத்ததாக கொடைக்கானலில் பார்க்கக்கூடிய விஷயங்களில் அப்பர் லேக் வியூ ஒன்று இருக்குது. அதுக்கு தான் வந்துக்கிறோம். அது ஒரு வியூ பாயிண்ட். அதில் இருந்து பார்த்தா கீழே லேக் தெரியுமான்னு சொன்னவ. பெருசாக ஒன்றும் இல்லை. இதுதான் அந்த அப்பர் லேக் வியூ. அந்த அதில் பாருங்க, அந்த லேக் எப்படி அழகாக தெரியுதுன்னு. போகிற இடங்கள் எல்லாம் வந்து அவ்வளோ ஒரு அழகான
இதுதான். அதோட இது வந்து ஒரு காட்டு பகுதி, வைல்ட் லைஃப், விலங்குகள் வாழ்கிற பகுதி, யானை, புலிகள் அப்படி எல்லாம் நிற்கிது. இது வந்து ஃபைன் ஃபாரஸ்ட் தான். எவ்வளோ 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 மரங்கள்லாம் எத்தனை வருடங்கள் பழமையாக இருக்குவாங்க. ஆனால் இங்கே கூடுதலாக அந்த ஆக்கள் நடமாட்டம் இல்லை எல்லாம். விலங்குகள் நடமாட்டம், ஆட்கள் நடமாட்டம் இல்லை. சரி, அடுத்த வியூ பாயிண்ட் ஒன்றுக்கு வந்துருக்கிறோம். மேலே கிட்டத்தட்ட ஒரு 18 கிலோமீட்டர்ஸ் இருக்கிற ஒரு இடத்துக்கு போய் கொண்டிருக்கிறோம். இதில் பாருங்கள், இதில் ஒரு வியூ பாயிண்ட் ஒன்று இருக்குது, சின்ன கடை ஒன்று இருக்குது. இந்த மலையிலேயுமே கொஞ்சம் பாருங்க, ஹெல்மெட் இல்லாமல் தான் எல்லாருமே வந்து போய் வாரணும். ஓ, இதெல்லாம் வந்து மேலேருந்து பார்க்க சின்ன சின்னதாக தெரியுது, பெரிய பெரிய மாதிரி. எங்களால் அதோட இஞ்சி பாருங்க, கடைக்கு வர்றாங்க இந்த மாதிரி பிளாஸ்டிக்கில் போட்டுட்டு போகிறீங்களே, இவ்வளோ அழகான இடத்த வந்து அசிங்கப்படுத்த வேண்டாம். நெட்வொர்க்கே இல்லை. நான் வர்றதுக்குள்ளேயே கிட்டத்தட்ட ஒவ்வொரு இடங்கள்லையும் வந்து ஒரு 5-6 காருக்கிட்ட ஆக்சிடெண்ட் ஆகி நின்றதை கண்டுனாங்க. சேஃபாக வாங்க, ஏண்டா டிரைவிங் வந்து மரம்லாம் நிறையா இருக்கு. மரம் வழியும் தெரியாது, ஒன்றும் தெரியாது, வந்து சொருவுனா சொருவு தான். அப்படியோ இடிபட்டோன்னா வாகனத்தை அப்படியே விட்டுட்டு போய் போடுறாங்க. நான் இன்சூரன்ஸுக்கு வரவினம் போல இருக்கு, அப்போ விட்டுட்டு போயிடறான். அடுத்த ஒரு வியூ பாயிண்ட்டுக்கு வந்துக்கிறோம். இங்கே எக்கச்சக்க வியூ பாயிண்ட்கள் இருக்குது. வா, இதில் வந்து பார்க்க எப்படி இருக்குது வேறு, கீழே இருக்கிற வீடுகள் பச்சை பசையில், அதில் எல்லாம் விவசாயம் செய்கிற இது தரைகள். ஏலண்டு பார்க்குறோம் இல்லை, அதுக்கு கீழே தெரியுது பாருங்க, அதுதான் பூம்பாறை வில்லேஜ் என்று சொல்லப்படுற இடம். நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா கொடைக்கானலில் என்னென்ன இடங்கள் பார்க்கலாம்னா இந்த பூம்பாறையும் வந்து ஒரு இதாக வந்து சொல்லப்பட்டிருக்கும். அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது. இதுதான் அந்த பூம்பாறை வில்லேஜ். என்னண்ணா அதில் இந்த எடுக்க நல்லா இருக்கு. அங்கால ஃபுல்லாக வந்து மிஸ்டாக தான் இருக்குது, நெஞ்சால குறைவாக இருக்குது. ஆ, ஆ பூண்டா? ஆ, ஓகே ஓகே ஓகே. ஆ, இதில் வந்து பூண்டுகள், இங்கே விளைவிக்கிற பூண்டுகள் வந்து இதில் வச்சு விற்கிறேன் பாருங்க. இதுதான் அந்த மலை பூண்டு, இங்கே விளையிற பூண்டு. எங்களுக்கு ஹோல்சேலே 450 பாருங்க எப்படி இருக்கு. இந்த வியூவை பார்க்கறதுக்கு தான் எனக்கு பேர் வாரணும். நல்லா இருக்கு. ஒரு ஹோட்டலுக்கு பின்னால தான் இந்த வியூ. டீ கப்பு பிரகாஷ் கவலைப்படுறான். எல்லாரும் எல்லாரும் ஜோடி ஜோடியா வந்திருக்காங்க. எங்க யாராவது இந்த வயசு கொண்டு அடிக்கிற கல்யாணம் தானே, நீ தெரியும் போயிருந்தியா, கல்யாணத்தை கட்டி ஜோடியா வந்திருக்கா. ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை, வந்தா கப்பு மட்டும் வரணும் இந்த மாதிரி இடத்துக்கு. இல்லை அதோட காண்ற இடம் எல்லாம் வந்து வடக்கு நண்பர்கள்லாம் நிற்கிற. ஸோ அவங்க ஒர்க் பண்றாங்க. அது தட்டி வேறுங்க. நான் தான் சொன்னேன், என்ன இடத்துல வந்துட்டு அந்த பனி வந்து மூடிக்கொண்டு வருது. இன்னொரு 5 நிமிஷம் விட்டா ஃபுல்லாக வந்துடும். ஜெரின்சிலுக்கு ஃபோன் போட்டுக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா பூண்டு வரணும். அந்த பூம்பாறை என்ற இடத்துக்கு வந்து இறங்கிட்டோம். சரியான ஒரு வில்லேஜ். இந்த இடத்துக்கு கட்டாயம் போங்கண்டு போட்டு இருந்தது. அந்த இடத்துக்கு தான் வந்துக்கிறோம். அதோட இதில் பார்த்தீங்கன்னா ஒரு முருகர் கோயில் வந்து ஃபேமஸ். அந்த கோயிலையும் உங்களுக்கு அப்படியே காட்டிட்டு போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த கரையில் பார்த்தீங்கன்னா கூடுதலாக இஞ்சால இந்த பூண்டுகள் வந்து ஃபேமஸ். இந்த ஊர் பூண்டுகள், மலை பூண்டுன்னு சொல்ல வேணும்.
இந்த பூண்டுகள் இந்த இதெல்லாம் ஃபேமஸாக இருக்குது. இதுதான் அந்த முருகர் கோயில். இதுதான் அந்த முருகர் கோயில். இதை பற்றி வேணாலும் தெரியுமா? சொல்லு சொல்லு. இது ஆக்சுவலாக வந்துட்டு இந்த இங்கே இருக்க முருகேஸ்வரர் வந்து நவபாசன சிலை. பழனி மலையில் இருக்குது நவபாசன சிலை. 50 விஷத்தை வச்சு அந்த கெமிக்கல் அதெல்லாம் ரியாக்ஷன் பண்ணி செஞ்ச சிலை தான். இது செஞ்சது வந்து போகராக இங்கே வந்து பிரதிஷ்டை பண்ணியிருக்காரு. பழனிக்கு ஈக்குவலாக அந்த இது பார்ப்பாங்க. அதுக்காக தான் இவ்வளோ க்ரௌட், எனி டைம் க்ரௌட் இருக்கும். ஓகே 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 சரி. நானும் பல வருஷமாக ட்ரை பண்ணது ஒரு வழியாக வெங்கடேசனா மூலமாக இந்த இப்போ நடந்திருக்கு. அதுதான் ரியாலிட்டியும். அதான் ரியாலிட்டி கூட என்ன. சரி, பிரகாசம் நினைச்சது இப்போ தான் நடந்திருக்கான். இந்த கோயிலுக்குள்ளேயே சில சிறப்புகளை கொண்டு வந்து வச்சுட்டு போயிருக்கேன். பூம்பாறை முருகன் கோயில். நான் நினைக்கிறேன் இதால் போயிட்டு அப்படியே அதால் வரணும்னு நினைக்கிறேன். சரியான க்ரௌட் நிற்குது. அர்ச்சனை செய்கிறதுக்கு டிக்கெட் எடுக்கணும் போல இருக்குது. இல்லை பார்த்தீங்கன்னா 40 காட்டினா பாருங்கள். அதில் லைன்லேண்டு போகிறதுக்கு எந்த வித காசும் இல்லை. அதை விட ஸ்பெஷலாக நீங்கள் ஃபஸ்ட்டாக பார்க்கணும் வேண்டாவது 100 ரூபா கொடுக்கணும் என்று சொல்லியிருக்கேன். இங்கே வந்து நான் இதே வந்து கேள்விப்படுறேன், இந்தியாவில் தான் கேள்விப்படுறேன். இந்த ஸ்பெஷல் தரிசனம், சாமியை பார்க்குறதுக்கு ஸ்பெஷல் தரிசனம் காசு இருந்தால் ஈஸியாக பார்த்துக்கொள்ளலாம்ன்ற மாதிரி. அப்படி இதே இடத்துல நின்று அப்படியே போய் பார்ப்போமெண்டு போய்கொண்டிருக்கிறார்கள். சரியான லைன் ஒன்று நிற்குது. வந்துடா வீடியோ இவ்வளோ இடங்களை சுற்றி பார்க்க விடிய தொடங்கினாங்க. இப்போ 3 மணி ஆகிட்டு. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நான் வந்து சாப்பிட போகிறோம். எங்களுடைய மதிய வச்சுட்டு இங்கே இருக்கிற நாய்க்குட்டி பாருங்கள், கொலு கொலுக்கு முழுமுழுன்றிருக்கு. வா சாப்பிட்டு வந்துட்டோம். இங்கே பனியை பாருங்க. இப்போ இன்னும் மேலே வந்துட்டோம். இதில் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து அடுத்த பார்க்கக்கூடியது சூசைட் பாயிண்ட். இதில் போட்டிங்கன்னா இது வந்து பழைய பெயர் சூசைட் பாயிண்ட். அதோட இப்போ வந்து பசுமை பள்ளத்தாக்கு என்று சொல்லப்படுது. வாவ், இப்போ நிற்கிற இடத்த சுற்றியே எப்படி இருக்கு பாருங்க. அப்படியே பனிக்குள்ள தான் நிற்கிறோம் நாங்கள். இப்போ இதுக்கு எல்லாம் இருக்குது. முதல் சூசைட் பாயிண்ட் தான். அப்புறம் எல்லோரும் வந்து அதில் வந்து சூசைட் பண்ணினபடியாக அப்புறம் பசுமை பள்ளத்தாக்கு என்ன வந்து மாற்றிருக்கணும். இதுக்குள்ளே தான் இருக்குது. போகிற இடத்துக்கு முன்னாலே இங்கே ஸ்வீட்ஸுகள் இது எல்லாமே வந்து வச்சுக்கேன். இதில் பார்த்திங்கன்னா இங்கே கூடுதலாக அந்த சாக்லேட்ஸ், ஹோம்மேட் சாக்லேட்ஸ் வந்து இங்கே ஃபேமஸ். ஓ, எந்தில் பெரிய சைஸில் வச்சுக்கணும். இதுலேருந்து அங்கே போகிறதுக்குள்ளே எல்லாமே 2 கரையிலையும் கடையெல்லாம் இருக்கு. நாங்கள் சூசைட் பாயிண்ட்டுக்கு வந்துட்டோம். ஆனால் ஃபுல்லாக கம்பி தான் அடிச்சிருக்கு. ஆனால் கீழே அந்த ஆழம் தெரியலை.
இதே முகில்கள் இல்லாட்டி ஆழம் தெரியும். இது இவங்க இதுல இருந்து இந்த சுதந்திரம் சொல்லிட்டு தான் இந்த கம்பியை போட்டது. இதுல இருந்து குதிச்சு விழுறாங்க. பாஞ்சிரும். பிரகாசுக்கு சண்டை. அந்த சண்டையில் அது பாயிறதுக்கு ரெடியாதா? எதுல பாயலாம்ண்டு எங்க கொடைக்கானலுக்கு வாங்குவோம். மற்றது இதில் இருந்து பார்த்தா அந்த முகில் இல்லாத நேரங்களில் பெரிய தேசம் மட்டும் தெரியும்ண்டு சொன்னவர். இப்போ முகிலாக இருக்க முடியும், ஒன்றும் செய்யலாது. போவோம். அதோட இடையிடையில் இருந்துட்டு மழை பெய்யுது, தூரல்கள் பெஞ்சிட்டு அப்படியே நிற்கிது. இந்த இடத்துல இந்த ஹோம்மேட் சாக்லேட்ஸும் வந்து கொஞ்சம் ஃபேமஸ். இதெல்லாம் வந்து ஹோம்மேட் சாக்லேட்ஸ் தான். நட்ஸோட ஒரு டேஸ்டாக இருக்கும். சரி, இதுலேருந்து இஞ்சால கொஞ்சம் தூரத்துக்கு வந்தோடனே சூசைட் பாயிண்ட் பக்கத்தில் வந்தோடனே இங்கே பாருங்க இந்த பாறைகளோட வியூ என்ன மாதிரி இருக்குண்டு. இதை பார்த்த உடனே எனக்கு என்ன ஞாபகம் வந்தேன்னா அந்த அவதார் படத்தில் வந்த மாதிரி அதே ஃபீல் ஆயிருக்கு. சூப்பர் வியூவாக இருக்குது பாருங்க. அந்த மலைகள், அதோட இஞ்சால முகில்கள், அதுக்கிடையில் இதுக்கு பேர் வந்து தூண் பாறை அந்த பேர். அக்கஜக்கு பேர் இதில் அந்த வந்துட்டு போயினா வர இடத்துல மனசை கஷ்டப்படுத்துறாங்க, தெரியல. ஏன்னா நான் திரும்ப அந்த காரணத்தை சொல்ல விரும்புகிறேன். நான் நினைக்கிறேன் இவர் வந்து இதை பெரிய குடும்பத்தை சேர்ந்தாலும் நினைக்கிறேன். செக்யூரிட்டி எல்லாமே இருக்குது. சரி, அந்த செக்யூரிட்டியோட வந்தவர் யாருன்னு தெரிஞ்சா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ரிலாக்ஸ் தெரிஞ்சு கொஞ்சம் தூரம் நடக்குது. ஏன்னா இங்கே ஆக்சிஜன் லெவல் கம்மியாக தான் இருக்கும். சரி, இப்போ கிட்டத்தட்ட 4 சொச்சமாக ஆயிடுச்சு. என்ன பார்த்துட்டுறாங்க 2000 இருக்கு. இப்போ ஒரு கொஞ்சம் தூரத்தில் வேற இந்த பாயிண்டெல்லாம் பார்த்துட்டு வர இங்கால குணா கேவ்ஸ், இந்த மஞ்சுமல் பாய்ஸில் வந்த படத்தில் வந்த அந்த கேவுக்கு தான் வந்திருக்கிறோம். சரியான ஒரு ஃபேமஸாக வந்திருக்கு. எவ்வளோ டூரிஸ்ட் வந்து இந்த இடத்துல நிற்கணும். போய் பார்ப்போம் உங்களுக்கும். குணா கேவ்ஸ். மற்ற இவங்கெல்லாம் சொன்னவங்க அந்த படம் நான் அந்த படம் பார்க்கல, முழுசாக பார்க்கல. அந்த ஒரு குகைக்குள்ள போய் விழுவார், வேற வந்து நண்பர்கள் காப்பாற்றினோம் அப்படி இருக்கு. ஸோ அந்த குகைக்கு தான் வந்திருக்கிறோம். நல்ல க்ரௌடாக இருக்கு. ஓ, சூப்பராக இருக்கு. பெரிய பெரிய மரங்களுக்குள்ள இந்த முகில் வந்து ஃபாரஸ்ட்டுக்குள்ளான் இருக்கு. கணக்கு ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்லாம் நிற்கணும் போகிற இடங்களில். சரியா மூச்சுருக்கு. அதோட இந்த மஞ்சுமல் பாய்ஸ்ன்ற கதை வந்து உண்மையிலேயே நடந்த ஒரு கதையை தான் திரைப்படமாகி இருக்கணுமா. நானும் பார்க்கல உண்மையாக. ஏன்னா எனக்கு இந்த படங்களில் இன்ட்ரெஸ்ட் இல்லை. பார்த்தாக்க அந்த லொக்கேஷனை பாருங்கள். சில வேளை இந்த லொக்கேஷனை பார்த்துட்டு அந்த படத்தை போய் நான் பார்த்துக்கொள்ளலாம். ஆனால் இந்த லொக்கேஷன் வந்து சூப்பராக இருக்கு. இதுதான் வந்து அந்த எண்ட் பாயிண்ட். கேரளாவிலேருந்து கணக்கு பேர் வந்திக்கணும். மஞ்சுமல் பாய்ஸும் கேரளா படம் தான்.
ரைட். இதில் வந்து இந்த ஃபோட்டோ ஷூட்டு எடுக்க இதெல்லாம் வச்சுக்கணும். இது வந்து இந்த மரத்தின் வேர். கணக்கு மலையாள பாய்ஸ் கேரளா படியங்கள்லாம் வந்து நிற்கிறாங்க. ஏன்னா அது மலையாள படம் வந்தபடியா அந்த லொக்கேஷனை பார்க்கணுன்றக்காண்டி நிற்கணும். இப்போ நாங்கள் பார்த்தது வந்து ஃபோட்டோ எடுக்கணும். ஹாய் ரைட் ரைட். இதுதான் அந்த குணா கேவ்ஸ். என்னடா இது எடுக்கலையா விழுந்தவ? ஒரு உள்ள போகிறேன் இதுதான் ஒரு இது உள்ள போய் எவ்வளோ தூரம் போகலாம் தெரியாது. எதுக்குள்ள விழுந்தவ? ஆ இந்த பக்கம் தனியாக இறங்கி போவோம். நீ சொல்கிற இல்லை பார்த்தியா? எனக்கு நான் எனதான் படம் எனதான் படம் பார்ப்போம். அவனுக்கு தனியாக வேற இடத்துக்கு இறங்கி போய் உள்ள விழுந்துருவாங்க. சரி. ஆனால் இங்கே நிறையா கண்டுபிடிக்காத புகைன்னு இருக்கு. ரைட். இது இது போட்டிருக்காங்க. இதெல்லாம் வந்து சேல் பண்ணியிருக்கணும். குணா கேவ்ஸ். எங்களை மாதிரி பாதைங்க தான் வந்துச்சு பெரிய வழியாக பார்த்து. சரி, இதற்குள்ள போக வேண்டாமன்றக்காண்டி தான் பாதுகாப்புக்கு இந்த கம்பியல் போட்டு வச்சுக்கிறோம். ஆனால் அவங்க அதுக்கு மேலே அதை பார்க்குறாங்க சொல்கிறாங்க. விழுந்தா 5 காசு எலும்பு கண்டுபிடிக்க முடியாது. இதில் ஒரு கேவைங்க நான் நினைச்சேன் ஒரு பள்ளம் இருக்குமா அதுக்குள்ள இறங்கி அப்படிலாம் இல்லை. இது இங்கே ஹிடன் கேவ்ஸ் நிறைய இருக்கு. கண்டுபிடிக்காது. மொயில் இருக்கிறபடியே கீழே தெரியல. இல்லைனாலும் தெரியாது. கீழே எப்படி இப்படி தான் இருக்கும். You are from Kerala? Bangalore. Okay. Okay. Instagram போடுங்க. YouTube. I am from Sri Lanka. Jeffna. Yeah, Jeffna. ஸ்ரீலங்கா தமிழ் தெரியுமா? தமிழ் யாழ்ப்பாணம். நாங்கள் யாழ்ப்பாணத்துலேருந்து தான் வந்துக்கிறோம். ஓகே. சந்தோஷம். ஓகே, தேங்க்ஸ். ஷூர். சேனலை கொடுத்து எந்த சேனல் அவர் காட்டுவார். ஓகே. ஏதோ ஒன்று இடுமாடுக்குன்னு சொன்னவங்க என்னன்னு தெரியல. இனித்தான் நாங்களும் போய் வந்து இது பண்ணணும். அதோட இப்போ நாங்கள் போகிற இடங்கள் டூரிஸ்ட் பிளேஸில் வந்து எங்களோட கேமரா பார்த்துட்டு யூடியூப் பண்ணணுன்னு எல்லாருமே வந்து அந்த வீடியோஸில் வரணும் பார்க்கணும்னு ஆசைப்படுறேன்னா உண்மையிலே சந்தோஷம். சில இடங்களில் வந்து எங்களோட ஊர்கள் எல்லாம் வந்து விரும்ப மாட்டோம். ஸோ அதையும் வந்து நான் இந்த நேரத்தில் உங்களுக்கு சொல்லிக்கொள்கிறேன். இதுதான் அந்த குணா கேவ்ஸ். ஆ 7 days. ஓகே தேங்க்யூ. அதில் பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க இப்போ வீடியோஸ் கேட்டுட்டு விடுறாங்க. சரி, நாங்கள் அப்படியே இங்கேருந்து அடுத்தடுத்து போவோம். இதில் இந்த வேர் வந்து எவ்வளோ வடிவாக இருக்கு பாருங்க. ஒன்றும் இல்லை, ஃபோட்டோ எடுத்து தரலாம். இந்த அதில் போய் செல்வம் இருக்கிறான் போட்டோடா அதில் அவனே தெரியல என்ன நடக்கிறது. எவ்வளோ க்ரௌட் பாருங்க. கொடியங்கள் வந்து ஃபன் பண்ணி கொண்டு இருக்கிறாங்க குரூப் ட்ரிப்பாக. இந்த மாதிரி இடங்களுக்கு வந்து சொந்தக்காரர் அப்படி இப்படி வராமல் நல்ல நீங்கள் ஒரு பொடியல் செட்டாக வந்தீங்கன்னா நல்லா என்ஜாய் பண்ணிட்டு போய்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். ஏதோ சொல்லி கண்டு போகிறாங்க 2 வழக்கில். இதுக்கு பக்கத்தில் எல்லாம் வந்து பக்கத்துலேயே இருக்குது இந்த வியூ பாயிண்ட்டு. இதில் பைன் ஃபாரஸ்ட்ன்னு இருக்குது. இதில் கூடுதலாக அந்த சினிமா சண்டை காட்சிகள் அனுப்பினமா ஃபைட் சீனு எடுக்கிற இதுதான். பாருங்க எப்படி இருக்கு. வாவ், சூப்பராக இருக்கு.
மற்ற போகிற இடங்கள் எல்லாத்துலேயும் வந்து இந்த ஃபோட்டோஸ் எடுத்து உடனே ப்ரிண்ட் பண்ணி கொடுக்குற மாதிரி ஃபோட்டோ பூத்துகள் வச்சுக்கணும். நீங்கள் இதெல்லாம் பார்க்கணுமெண்டா காலையில் ஒரு 7 மணிக்கு வெளிக்கிட்டீங்கனால தான் இல்லை தான் பார்த்துட்டு போகக்கூடிய மாதிரி இருக்கும். நாங்கள் ஒரு 9:30 வெளிக்கிட்டு எங்களுக்கு இப்போ 4:30 ஆகிட்டு 5:30 மணியோட க்ளோஸ், 5 மணியோட க்ளோஸ். 5 மணியோட க்ளோஸ். இன்னும் முறையே ஒரு பாயிண்ட் இருக்குது, அதையும் போய் பார்த்துட்டு போக. சரி, கடைசியாக வந்து கடைசி பாயிண்ட்டுக்கு வந்துட்டோம். 5 மணி ஆகுது. பனின்னு பார்த்தோம், ஆனால் இது அங்கே இருக்கிற பனி. ரைட், இன் அவுட். இதுதான் கடைசி. 5 மணி ஆச்சு. இதை உங்களுக்கு காட்டிட்டு போவோம். கொடைக்கானல் வந்தால் இவ்வளவு நீங்கள் செய்யலாம். அதோட லேக் இருக்குது. லேக்கில் போட் ரைட் போகிறோண்டா போகலாம். எங்களுக்கு வந்து லேட் ஆகிட்டு, அதனால் போயலாம். போயிட்டு வந்திருக்கிற இடத்த பாருங்க. இடமே தெரியல. அந்த பனியை பார்க்க தான் வந்தேன். பெரிய காலை உண்டு வச்சிருக்கணும் இதில். இதில் இந்த மேலே இருக்குது தானே, இதில் வேறு நின்றா வந்து ஒரு வியூ பார்த்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். ஆனால் இப்போ பனி இருக்கிறபடியா வந்து ஃபுல்லாக புகை மூட்டமாக தான் இருக்கும். இவ்வளோ தான் இங்கே ஏற்காடில் கொடைக்கானலில் இருக்கிற விஷயம் ஒன்றும் தெரியல. அதான் நானும் வேற இல்லை. என்னண்டா லேக் ஒன்று இருக்கு. அந்த அப்பியோ லேக் மேலே இருந்து பார்த்தோம். அதை வந்து கீழே இருந்து அப்படியே பார்த்துட்டு அப்படியே இறங்க. சரி, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா போயக்கே இந்த கரட்டுகள், இந்த இங்கே விளையிற மரக்கறிகள்லாம் வந்து ஃப்ரெஷ்ஷாக வச்சிருப்பினோம். சரி, இதில் பார்த்தீங்கன்னா இந்த கரட் எல்லாமே வந்து இந்த ஃப்ரெஷ்ஷாக அப்படிங்க அப்படியோ இதோட வச்சிருப்பினோம். 50 ரூபா. இது எவ்வளோ கறக்கும்? ஒரு 1/4 கிலோ, 1/2 கிலோ கரைஞ்சால அன்னாசி, மாங்காய் எல்லாம் வந்து உப்புத்தூள் போட்டு வச்சிருப்பேன். இதெல்லாமே வந்து இஞ்ச விளைஞ்ச இது. முடவாட்ட கிழங்கு இல்லை, 2 வேணுங்க. இன்னொன்று கொடுத்துருங்க. ஆனால் இவன் ஏதோ மங்குசான் வாங்குறான். மங்குசான் இருக்கா? மங்குசான் வேணாம், வேற இது என்னக்கா? இது பேரிக்காய். இது இப்படி ஃப்ரெஷ்ஷாக இருக்க பார்க்க நல்லா இருக்கும். ஆனால் இதெல்லாம் நாங்கள் சாப்பிட மாட்டோம். கேரட்டை மட்டும் தான் சாப்பிட போகிறோம். அப்போ இஞ்சால ஒரு மாடம் நிற்குது. இந்தபடி அவ்வளோதையும் முடைக்கிறேன் விட. கரெக்ட் சாப்பிடு. கரெக்ட். எந்தில் பெருசாக இருக்கு. அப்பா ஒரு இதிலே எடுத்து. சரி, அவ்வளோதான். பை. நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. நீட்டாக கழுவி வச்சுருக்கீங்க. சரி, கடைசியாக நாங்கள் லேக்குக்கு வந்துக்கிறோம். இது ஃபர்ஸ்ட்டாக நீங்கள் வந்தால் தான் நல்லா காலையிலே வந்தீங்கள தான் இதில் படகு ரேஸ் இருக்குது, சைக்கிள் ரேஸ் இருக்குது. அந்த மாதிரி விஷயங்களை வந்து அனுபவிக்கலாம். நாங்கள் போகிறதுக்கு வந்திருக்கிறோம். ஃபுல்லாக இதில் சைக்கிள்ஸ் தான். இதில் பாருங்க, இதை வந்து மேலே இருந்து பார்த்து நாங்கள் அப்பியூவில் இருந்து அது கீழே வந்து பார்க்குறோம். கட்டாயம் வந்தால் போங்க. இருட்ட பனி கூட தொடங்கிட்டு
அதோட சொன்ன வந்து இவ்வளோ நாளும் வந்து வெயிலாக தான் இருந்தது. நேற்று இன்றைக்கு தான் வந்து பனி பெய்ய தொடங்கினாண்டு எங்கட காலத்துக்கு பனியை பார்த்துட்டோம். ஆனால் இந்த வியூவில் கொஞ்சம் மிஸ் ஆகுது. கேமராவில் என்ன மாதிரி தெரியல. வந்தால் இதில் எல்லாத்தையும் வந்து மிஸ் பண்ணுங்கள். சரி, இதோட வீடியோ வந்து நிறைய செய்கிறோம். இப்போ நாங்கள் இந்த இடத்துலேருந்து கொடைக்கானல்லேருந்து இருட்டிட்டு இருந்தாலும் அடுத்த இடத்துக்கு போகிறோம். தொடர்ந்து வீடியோ பாருங்கள், ஆதரவு பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. சந்திப்போம். வணக்கம் மதுரை. இப்போ நாங்கள் எங்கே நிற்கிறோம்டா வந்து மதுரையில் வாழைப்பாடி என்ற இடத்துல நிற்கிறோம். என்னடா இவன் போகைக்க மதுரையில் போட வேண்டு. இப்போ கடைசியாக அங்கே கொடைக்கானல் என்றவன் திருப்ப மதுரைன்னு தொடங்குறாண்டு. கொடைக்கானல் இருந்து இரவோட இரவாக இறங்கிட்டோம். இறங்கி வர 11 சொச்சத்துக்கிட்ட ஆகிட்டு. அதோட கடுமையான மழை ஒரு ஒரு மாதிரி ஓடிக்கிடி வந்துட்டோம். எப்படியுமே நாங்கள் இங்கேருந்து போய்க்க இந்த மதுரை ஊடாகத்தான் போக வேண்டியிருக்கு. அதனால் மதுரையில் எங்களுடைய காலை பொழுது மலருது. மதுரையில் காலை உணவு அப்படியே சாப்பிட்டுட்டு சாப்பாடு சூப்பர் வேறு லெவல். இங்கே கொய்யா அப்பளம் கொஞ்சம் பண்ணாங்க. இங்கே வந்து கொய்யாப்பழம் கிடைக்குதுல்ல, ஆப்பிள் ஆரஞ்சு எல்லாம் வந்து கிடைக்குது. கொய்யாப்பழம் கிடைக்கிறது வந்து பெரிய கஷ்டமாக இருக்குது. ஸோ இப்போ நாங்கள் இங்கேருந்து எங்கே போகிறோம்னா வந்து ராமேஸ்வரத்துக்கு எங்களுடைய பயணத்தை வந்து மேற்கொள்ள போகிறோம். இங்கே இருந்து கிட்டத்தட்ட 183 கிலோமீட்டர் காட்டுது. 5-6 மணித்தியாலங்கள். அதுவும் இந்த டிராஃபிக்கு 4 மணித்தியாலம் சொச்சம் மெப்பில் காட்டுது. ஆனால் அந்த டிராஃபிக்கு கிட்டத்தட்ட 5-5.5 மணித்தியாலம் பிடிச்சிருமேன்னு நினைக்கிறேன். போவோம். இன்றைய நாள் என்ன மாதிரி இருக்குன்னு அப்படியே பாருங்கள். அதோட எங்களோட சேனலுக்கு நீங்கள் முதல் முறையாக வந்திருக்கீங்கன்னா மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. அப்போ தான் நாங்கள் போட போகிறோம் அடுத்தடுத்த காணொலிகள் உங்களுக்கு உடனே வந்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இங்கே தான் வந்து காலை உணவு சாப்பிட்னா போவோமா? போகலாம். சார் தான் வந்து எங்களுக்கு ஓடித்தாரார். எவ்வளோ தூரம் வந்து இதில் முந்திரியும் வச்சிங்கன்னா நாவப்பழம் வச்சிங்கன்னா நாவப்பழத்தின் சைஸை பேர் எவ்வளோ பெருசாக இருக்குண்டு. முந்திரியை விட நாவப்பழம் தான் பெருசாக இருக்குது சைஸில். பெரிய பெரிய நாவப்பழம். அதோட கொய்யா பார்த்திங்கன்னா நாங்கள் இந்த இடத்துல வந்து கொய்யா பழம் வேணாங்க. இதில் வந்து சிவத்த கொய்யாவும் இருக்குது, இங்கே வெள்ளை கொய்யாவும் இருக்குது.